அதாவது விஜய் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற எக்ஸிபிஷன்ஸ்ல போற செட்டு மாதிரி மக்கள் பார்க்கதான் போவாங்க. ஆனா நிரந்தரமா இருக்கிறது ஒண்ணுதான், அதுதான் டிஎம்கேங்கிற மாதிரி அவர் உங்களுக்கு இப்ப ஓட்டே கிடையாது. நீங்க பேசுறதுனால தளபதிக்கு எப்படி அது சப்போர்ட்டா மாறும்? அது எங்களுக்கு ஓட்டு இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா இப்போ எங்க வீட்டுல உனக்கு பிடிச்ச தலைவர் இப்ப உங்களுக்கு டிஎம்கே பிடிக்கும், ஸ்டாலினை பிடிக்கும், கருணாநிதியை பிடிக்கும்னா உனக்கு அவங்க முக்கியமா இல்ல உன் பேரன் நான் முக்கியமா? நான் சொல்ற ஆளுக்கு ஓட்டு போடுங்க, இல்லைன்னா சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், ஸ்கூலுக்கும் போக மாட்டேன். நியூஸ் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இருக்கிற தம்பி லோகித் சந்தர், இவர் யாருன்னா தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்களோட இளம் சிறார் வெற்றி படை அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா தமிழகத்துல, அதுல முதன்மையானவர் தான் தம்பி. அவர் இப்ப நம்ம கூட வந்திருக்காரு. அவரோட தலைவரை பத்தி நிறைய கேட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம். கண்டிப்பாக எங்க தலைவர் தளபதி விஜய்க்காக நாங்க வந்து கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு நிறைய உதவி செய்வோம். எங்களால முடிஞ்ச பிரச்சார பணிகளில் நாங்க ஈடுபடுவோம் என்பதை தலைவருக்கு நாங்க தெரிவித்துக் கொள்றதுல மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். சரி, எடுத்த உடனே பயங்கரமா உங்க தலைவர் மாதிரியே ஜெட் வேகத்துல போறிய. சரி, இப்போ உங்க தலைவர் எலெக்ஷன்ல நிக்கிறாரு இல்லையா, தளபதி தளபதின்னு சொல்லலாம், நீ படிச்சுட்டு இருக்கல, அதனால இந்த எலெக்ஷன்ல அவர் வெற்றி பெற்றுவார்னு நினைக்கிறியா? இது வந்து ஒரு நல்ல கேள்வி. அது மட்டும் கண்டிப்பா ஒரு வெற்றி பெற்றுவாருங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஆனா அதுக்கு எதிரா நிக்கிற ஒரு சில கட்சிகள் இருக்கு. அது ஓப்பனா சொல்லலாமான்னு தெரியல. அவருக்கு எதிரா அவரு ஜெயிக்க விடக்கூடாதுங்கிற ஒரு சில நோக்கத்தோட கட்சிகள் இருக்கு. அவங்க செய்யற சதியில எங்க தலைவர் மாட்டாரு. ஒரு வேளை ஏதாவது இதுவாய் மாட்டிக்கொண்டா அந்த வாய்ப்பு அவரை விட்டு நழுவுறதுக்கு ஒரு சில வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில ஏமாற்றங்கள் மோசடிகள் நடந்தா, ஓட்டு எடுப்பு வாக்களிப்பு அப்போ நடந்தா எங்க தலைவருடைய வாய்ப்பு கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்பு இல்ல. அது வந்து டெக்னிக்கல். அது வந்து ஒரு எதிர்கட்சி செய்யறத வச்சுப்போம். அதை தாண்டி மக்கள் கிட்ட வெற்றி கழக தலைவர் அவங்களுக்கான அந்த என்ன சொல்றது, மக்கள் கிட்ட ஒரு செல்வாக்கு இருக்கு இல்லையா, ஒரு பெரிய எழுச்சி இருக்குல்ல, அது எப்படி இருக்குன்னு நீங்க எல்லாம் பாக்குறீங்க? கண்டிப்பா வந்து அவருடைய இது வந்து நம்ம பேசவே தேவையில்லை. ஏன்னா வந்து மத்த அரசியல்வாதிகள் அரசியலுக்கு வந்து அவங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே எங்க தளபதி முதல்ல அவங்க வீட்டுல ஒரு ஆளா அவரை பதிவு பண்ணிட்டு தான் அவர் வந்து இந்த அரசியலுக்குள்ளேயே வந்திருக்காரு. சோ இப்ப வந்து அவங்க வந்து மக்கள் வந்து அவரை இன்னொரு ஒரு அரசியல் தலைவரா பாக்கல, அவங்களுடைய வீட்டுல ஒருவரா தான் பாக்குறாங்க. அப்படிப்பட்ட மக்கள் செல்வாக்கு மக்களுடைய அன்பு இருக்கும் போது எந்த கட்சி நினைச்சாலும் வந்து அவரை கண்டிப்பா எதுவும் பண்ண முடியாது, பண்ணவும் விட மாட்டாங்க. எங்க மக்களுடைய சப்போர்ட் அப்படி அவருக்கு இருக்கு. அவருடைய செல்வாக்கும் அவருடைய மக்களோட அன்பு, செல்வாக்குன்னு சொல்ல முடியாது, அவருக்கு இருக்கிற மக்கள் கிட்ட இருக்கிற அன்பு எல்லா சக்தியை விட மேலானது. இப்ப பிரச்சாரத்துக்கு எல்லாம் போறாரு இல்லையா தலைவர், வந்து ஒவ்வொரு ஊரா பிரச்சாரத்துக்கு போறாரு. இப்ப நேத்து கூட திருநெல்வேலி தூத்துக்குடி எல்லாம் போனார்ல, அங்க ஒரு பெரிய அளவுல கூட்டம் வந்துச்சுல, அதெல்லாம் பாத்தியா? அது பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு உனக்கு? அதாவது வந்து அது ஓப்பனா சொல்லணும்னா இப்போ வந்து அந்த கூட்டம் மிகப்பெரிய அளவுல இருக்கு. இதை விட அதிகமா அங்க வந்திருக்க வேண்டியது. எல்லா தலைவர்களும் வந்து எங்க பிரச்சாரத்துக்கு வாங்க, என் கூட்டத்துக்கு வாங்கன்னு கூப்பிடும் போது தளபதி மட்டும் குறைந்த அளவுலயே வாங்க, நிறைய வராதிங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டும் அங்க வந்த மக்கள் அளவு வந்து குறிப்பிட்ட அவங்க கொடுத்த பர்மிஷனை விட அதிகம். அது மட்டும் இல்லாம அவங்க பர்மிஷன் கொடுக்கும் போதே ஒரு மிக குறைவான எண்ணிக்கைக்கு தான் கொடுத்திருக்காங்க. 5 லட்சம் மக்கள் வர 5 லட்சம் மக்கள் வர தயாரா இருக்கும் போது வெறும் 3000 பேர் தான் வர முடியும் அவங்க பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. அதை மீறினா தலைவர் மேல எங்க தலைவர் மேல அவங்க கேஸ் போடுறாங்க. மக்கள் இதுவும் அதிகமா இருக்கு, ஸ்பீக்கர் 8 ஸ்பீக்கர் அதிகமா கட்டிட்டாராம், அதுக்கு அவங்க கேஸ் போட்டிருக்காங்க. அப்படியா? அப்படிப்பட்ட ஸ்பீக்கருக்கு அதிகமா கேஸ் போடுறது, மக்கள் வரதுக்கு கேஸ் போடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அவர் மேல கேஸ் போட்டு அவர் மேல பழி சுமத்துறாங்க. ஆனா அப்படி செய்யற எல்லாருக்கும் நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அவரை கீழே தள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவர் மேல போயிட்டுதான் போவாரு, நீங்க தான் கீழே வரீங்க.
இப்போ வந்து இப்போ எலெக்ஷன் வரப்போகுது இன்னும் 10 டேஸ்ல. இப்போ உங்க தளபதி வந்து நிறைய வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு, குழந்தைங்களுக்கு, ஸ்கூலுக்கு, மாணவர்களுக்கு இப்படின்னு நிறைய கொடுத்துருக்காரு. அதை பத்தி நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? அது வந்து எங்க தளபதி வந்து மத்த அரசியல் கட்சிகள் மாதிரி இல்லாம, அதாவது முடியாத விஷயத்த நான் பண்ணுவேன், நான் இது பண்ணுவேன்னு பொய்யான வாக்குறுதிகள் அவர் கொடுக்கவே இல்லை. அவர் கொடுத்தது அவரால முடிஞ்சது, பண்ண முடியற ஒரு சில விஷயங்களை தான் கொடுத்திருக்காரு. இப்ப உதாரணமா ஒண்ணு சொல்லணும்னா, அவங்க இப்ப தமிழ்நாட்டுல ஓடுற ஷேர் ஆட்டோஸ் எல்லாத்துலயும் வந்து ஒரு எமர்ஜென்சி பட்டன் மாதிரி ஒரு கான்செப்ட் அவர் சொல்லியிருக்காரு. அந்த பட்டன் அழுத்தினா பக்கத்துல இருக்கிற சேட்டலைட் ஸ்டேஷன்ஸ்க்கு, அதாவது அந்த சேஃப்டி ஸ்டேஷன்ஸ்க்கு உடனே அலர்ட் போவோம். ஈவன் லோக்கல் ஆட்டோஸ் கொண்டு அந்த பட்டன், அந்த டெக்னாலஜி வந்து கொண்டு போய் சேர்க்கணும்ட்டு அவருடைய ஒரு சில அந்த வாக்குறுதி சொல்லுது. இப்படி இதை நம்ம பார்க்கும்போது பெண்களுடைய சேஃப்டி, பெண்மணிகளுடைய அவங்களுடைய அந்த பாதுகாப்பை பத்தி அவர் நிறைய யோசிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம பசங்களுக்கு ஒரு சில வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு, முதியோர்களுக்கு ஒரு சில வாக்குறுதி கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய ஏதோ அவர் பண்ணிருக்காரு. அதே மாதிரி அவர் வந்து இந்த இதுங்களும் அதிகமா இருக்கு அவர்கிட்ட வந்து மக்கள் சப்போர்ட் இருக்கிறதுனால அவர் பண்றது வந்து மக்கள் வரவேற்கப்படும். இப்ப வந்து இந்த மற்ற சில கட்சிகள் ஒரு சிலர் கொடுத்திருக்காங்க, அத சொல்ல விரும்பல நானு. ஆனா அது வந்து மக்கள் கிட்ட பெருசா வந்து இம்பாக்ட் ரீச் ஆகல. அவங்க கிட்ட இருந்து அந்த ஒரு வரவேற்பு, எதிர்பார்த்த வரவேற்புக்கு அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க கொண்டு வந்துதான் ஆல்மோஸ்ட் வேஸ்டா தான் போயிடுச்சு. ஆனா அந்த மாதிரி இந்த ஒரு சிலது இருக்காது. ஏன்னா அவருக்கு இருக்கிற இன்ஃபுளுன்ஸ்க்கு அது ஆட்டோமேட்டிக்கா அந்த மக்களுக்கு அந்த ஐடியா பிடிக்கும். பிடிச்ச ஐடியாவை தான் அவர் எடுத்திருக்காரு. பிடிக்காத ஐடியாவை எடுத்து இதை நீங்க பண்ணணும்னு அவர் வந்து யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல. தேவைப்பட்டத முக்கிய தேவைகளை தான் அவர் வாக்குறுதியா கொடுத்திருக்காரு. அது மக்கள் கிட்ட ரீச் ஆகணும் நம்புறாரு, அது ரீச் ஆகும். ஓகே. இப்போ நிறைய வெளியில இப்போ எதிர்கட்சிகள் நிறைய இப்போ ஊடகங்கள்ல எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ உன்ன மாதிரி சின்ன பசங்க எல்லாருக்கும் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்றீங்க இல்லையா, நிறைய இப்போ உன்ன மாதிரி நிறைய இருக்காங்கல்ல, இப்போ அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்றது, இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வர்றதெல்லாம் அந்த கூட்டம்லாம் வந்து ஓட்டு போட மாட்டாங்க, சும்மா அவர் வந்து பாதுக்கிறதா ரசிகரா தான் இருப்பாங்க, ஓட்டா கன்வெர்ட் ஆகாது அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்கல்ல, அது ஓகேவா? அது வந்து சும்மா கையாட்டினா 1000 பேருக்கு கூட்டம் வரும். ஆனா வர கூட்டத்துக்கு ஒரு மதிப்பு இருக்குல்ல. இப்ப காசு கொடுத்தா காசுக்கு யார் வேணா வருவாங்க கூட்டமா. கூட்டத்துல 4 பேர் மட்டும் பேசும்போது கை தட்டுறதுக்கும் ஒரு வார்த்தைக்காக கூட்டமே கை தட்டுறதுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கு கண்டிப்பா. ஏன்னா இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, அதாவது விஜய் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற எக்ஸிபிஷன்ஸ்ல போற செட்டு மாதிரி மக்கள் பார்க்கதான் போவாங்க, ஆனா நிரந்தரமா இருக்கிறது ஒண்ணுதான், அதுதான் டிஎம்கேங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு. ஆனா அது வந்து கண்டிப்பா தப்பு. ஏன்னா உங்க நிரந்தரமா இருக்கிறதுக்கு வர கூட்டம் இந்த எக்ஸிபிஷனுக்கு வர கூட்டத்தை விட கம்மியா தான் இருக்கு. அதை நம்ம ஓப்பனா சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் நீங்க தாஜ்மஹால் எவ்வளவு செட்டு போட்டாலும் அது பிரச்சனை இல்லை. ஆனா ஒரிஜினல்ல பாக்கணும்னா நீங்க நியூ டெல்லி போய் தான் ஆகணும். அதே மாதிரி ஒரிஜினலுக்கான வேல்யூ ஒண்ணுதான். அந்த ஒரிஜினல் எங்க தளபதி விஜய் மட்டும் தான். 1000 டூப்ளிகேட்ஸ் இருக்கட்டும், பட் த ஒரிஜினல் இஸ் ஒன், அது எங்க தளபதி மட்டும் தான். ஓகே, சரி, ஓகே, இதெல்லாம் ஓகே. இப்ப நீ இவ்வளவு எல்லாம் பேசுறல்ல, உங்களை மாதிரி பசங்க எல்லாம் பேசுறீங்க, உங்களுக்கு இப்ப ஓட்டே கிடையாது, நீங்க பேசுறதுனால தளபதிக்கு எப்படி அது சப்போர்ட்டா மாறும்? அது எங்களுக்கு ஓட்டு இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா இப்போ எங்க வீட்டுல சின்ன பசங்க நாங்க இருக்கிறோம்னா, ஒரு வீட்டுல ஒரு சின்ன பசங்க, ஒரு சின்ன குழந்தை ஒண்ணு இருந்தா போதும், அந்த வீட்டோட ஒட்டுமொத்த ஓட்டையும் விஜயால வாங்க முடியும். அந்த ஒரு குழந்தைய அவர் கவர்ந்து தாருனா. இப்ப நான் கராத்தே கிளாஸ், டான்ஸ் கிளாஸ், கிரிக்கெட் கிளாஸ் எல்லாத்துக்குமே போறேன். என் கூட அங்க ஒரு 100 to 150 மாணவர்கள் படிக்கிறாங்க, என் கூட அங்க சேர்ந்து இருக்கிறாங்க. ஒருத்தர்கிட்ட நாங்க உட்காந்து பேசுவோம், விஜய்க்கு ஓட்டு போட உங்க வீட்டுல சொல்லியா, அவங்க போட மாட்டேன்றாங்களா, சாப்பிடாத, ஒரு வேளை சாப்பிடலாம் உனக்கு ஒண்ணு ஆகாது, இந்த மாதிரி எல்லாம் பிரச்சாரம் பண்றீங்களா? பண்ணு, எங்க தளபதிக்கு நாங்க பண்ணாம வேற யார் பண்ணுவா? எங்க ஸ்டூடெண்ட்ஸ், என் ஃப்ரெண்டுங்க ஒரு சிலர் அந்த மாதிரி பண்ணி அவங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருக்காங்க. ஒழுங்கா எனக்கு ப்ராமிஸ் பண்ணாதான் நான் சாப்பிடுவேன்ட்டு 2 வேளை சாப்பிடாம இருந்திருக்கானுங்க. அவ்வளவு இது பண்ணி அங்க வீட்டுல இருக்கிறவங்க ஓட்டு வாங்கிட்டாங்க. இப்போ எங்க அண்ணன், அக்கா, சித்தப்பா, சித்தி, அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி எல்லாரோட ஓட்டுனா எங்க ஒரு கையில இருக்கு. நாங்க ஒருத்தர் நினைச்சோன்னா ஒட்டுமொத்த வீட்டோடைய ஓட்டு வாங்க முடியும். உங்க வீட்டுல இருக்கிற மொத்த ஓட்டையும் நீ வந்து
கன்சாலிடேட் பண்ணிட்டு தளபதிக்கு போட சொல்லிடுவீங்க. கண்டிப்பா எங்க தளபதிக்கு நாங்க பண்ணாம வேற யாரு பண்ணுவோம்? சரி, இப்ப நீ இவ்வளவு தூரம் சொல்ற, இப்ப நீ சொன்னா வீட்டுல கேட்டுருவாங்களா? அவங்க ஒவ்வொருத்தர், உங்க அப்பாவுக்கு வேற ஒரு கட்சி பிடிக்கும், தலைவர் பிடிக்கும், உங்க அம்மாவுக்கு வேற ஒரு தலைவரை பிடிக்கும், உங்க பாட்டி தாத்தாவுக்கு வேற ஒரு கட்சி தலைவர் பிடிக்கும். நீ சொன்ன உடனே அவங்க எல்லாம் கேட்டுருவாங்களா? அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுவாரு? ஒரே கேள்விதான், உனக்கு அவங்க முக்கியமா நான் முக்கியமா? உனக்கு பிடிச்ச தலைவர் இப்ப உங்களுக்கு டிஎம்கே பிடிக்கும், ஸ்டாலினை பிடிக்கும், கருணாநிதியை பிடிக்கும்னா உனக்கு அவங்க முக்கியமா இல்ல உன் பேர நான் முக்கியமா? ஒழுங்கா எனக்கு ஓட்டு போ, நான் சொல்ற ஆளுக்கு ஓட்டு போடுங்க, இல்லைன்னா சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், ஸ்கூலுக்கும் போக மாட்டேன். சாப்பிடவ தூங்கலன்னா கூட ஒரு சில என் தாத்தா பாட்டியெல்லாம் சரி சாப்பிடாதான்னு விட்டுருவாங்க. ஸ்கூலுக்கு போறதுக்கு மட்டும் விடவே மாட்டாங்க. ஒரு நாள் ஸ்கூல் லீவ் போட்டனா போதும், அடுத்த நாள் அவங்களே வந்து ப்ராமிஸ் பண்ணிடுவாங்க, டே நான் உனக்கு போட்டுறேன்டா, நீ சொல்ற ஆளுக்கு போட்டுறேன்டா, தயவு செஞ்சு ஸ்கூலுக்கு போய் ஒழுங்கா படிடா. அவ்வளவுதான்.